நாளை ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே ஆன 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 4வது போட்டி நடைபெற இருக்கிறது. இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளில் இந்திய அணி 2 போட்டிகளை வென்று தொடரில் முன்னிலை வகிக்கிறது. இங்கிலாந்து அணி ஒரு போட்டியை மட்டும் வென்று இருக்கிறது. இதன் காரணமாக அடுத்து நடைபெறும் 4வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் அல்லது டிரா செய்ய வேண்டும் என்கின்ற நெருக்கடியில் இங்கிலாந்து இருக்கிறது. இல்லையென்றால் இங்கிலாந்து அணி தொடரை இழக்க நேரிடும். 4வது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு ஓய்வு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மார்க் வீட்டுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய இடத்தில் வேகப்பந்து வீச்சாளர் ஒல்லி ராபின்சன் சேர்க்கப்பட்டிருக்கிறார். மேலும் இன்னொரு மாற்றமாக லெக் ஸ்பின்னர் ரேகான் அகமது நீக்கப்பட்டு இளம் ஆப் ஸ்பின்னர் சோயப் பசீர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். 3வது டெஸ்ட் போட்டியிலேயே இந்த மாற்றத்தை இங்கிலாந்து செய்திருக்க வேண்டும். ஜோ ரூட்டை ஆப் ஸ்பின்னராக நம்பி விளையாடி அவர் நிறைய ரன்களை கசியவிட்டார். இதன் காரணமாக 4வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி சுதாரித்து இருக்கிறது. அதே சமயத்தில் 3 டெஸ்ட் போட்டிகளாக தடுமாறி வரும் பேட்ஸ்மேன் ஜானி பேர்ஸ்டோ இடத்தில் டான் லாரன்ஸ் விளையாட வைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் இருந்து வந்தன. ஆனால் பென் ஸ்டோக்ஸ் அதை புறக்கணித்திருக்கிறார். 4வது டெஸ்ட் போட்டிக்கான அதிகாரப்பூர்வமான இங்கிலாந்து பிளே-இன் 11 சாக்கிர் அலி, பென் டக்கெட், ஒல்லி போர்ட், கோஷ் ரூட், ஜானி பேர்ஸ்டோ, பென் ஸ்டோக்ஸ் கேப்டன், போக்ஸ், டாம் ஹார்ட்லி, ஒல்லி ராபின்சன், ஜேம்ஸ் ஆண்டர்சன், சோயப் பஷீர் ஆகியோர் உள்ளனர். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.